தற்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஜெமினியாக இருக்கட்டும், ChatGPT, நனோ பனானா, எல்லாமே நமக்கு தேவையான மேலதிக தகவல்களை எடுத்துக்கிறதுக்கும் லேசாக இருக்குது. ஆனாலுமே இதுலேருந்து முன்னெல்லாம் நம்ம மனிதர்கள்கிட்ட தான் ஏதாச்சும் நம்ம தனிப்பட்ட தகவலை தெரிவிப்போம், நம்மளோட பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவுமே. இப்போ வந்து இன்க்ளூடிங் அப்படியே மாறி, இன்க்ளூடிங் மீ மாறி, இப்போ வந்து எல்லாமே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதுக்கிட்ட எல்லாமே சேவ் பண்ண துவங்கிட்டாங்க. ChatGPT-யா இருக்கட்டும், எல்லாத்துலையுமே. அதாவது அதில் இருக்க பிரச்சனை என்னன்னா, அதாவது டெவலப்பர்ஸ் அந்த இப்போ வந்து டெவலப் பண்ணுற அந்த கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயீஸ் அந்த நீங்கள் அனுப்புகிற அந்த மெசேஜ்களை படிக்கலாம். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்மையில் இப்போ நீங்கள் கூட உங்களோட ஃபோட்டோவை போட்டுட்டு ஜென்ரேட் பண்ணி கேட்டால் ஏஐ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில பல ஃபோட்டோஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூடுதலாக ஏஐயை நம்பி அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட ஒரு சில மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட சிந்தனை திறன் இருக்காது. கூடுதலாக அந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுனால மனிதருக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வரதுக்கூடிய நிறைய ஆய்வுகள்லையும் சொல்கிறாங்க. கூடுதலாக அந்த ஏஐயை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.